வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். ஹோண்டா யூனிகார்ன் ரியர் வீல் செயின் ஸ்டே ஷாக்அப்சர் பாக்ஸ். இது பேக் ஷாக்அப்சர் ஸ்டேல ஃபிக்ஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த இடம் ஷாக்அப்சர் ஃபிக்ஸ் ஆகிற இடம் டேமேஜ் ஆகிடும். நிறைய யூனிகார்னில் தண்ணி அந்த கரெக்டாக வீலில் சுற்றுற வரக்கூடிய தண்ணி முழுக்க பார்த்திங்கன்னா அதை தான் அடிக்கும், ஷாக்அப்சர் புட்டியில் தான் அடிக்கும். அந்த ஷாக்அப்சர் பாக்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அது அப்படியே தண்ணி பட்டு அரித்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஷாக்அப்சர் அதில் விலகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே கீழே உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள வண்டிகளுக்கு அந்த ஸ்டேவை கழட்டி ரீஒர்க் பண்ணலாம், இல்லைனா புதுசு மாற்றலாம். புதுசு மாற்றினா 2000 வருது, அதாவது 1950 வருது. ஸோ இது ரீஒர்க் பண்ணால் அதில் பாதி காசுக்கும் கீழே தான் வரும். அதனால் அழகாக பக்காவாக ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது, ஸ்டே பேரிங் ரெண்டுமே, நீடில் பேரிங் ரெண்டுமே போயிடுச்சு. ஸ்டே பின்னும் தேஞ்சிடுச்சு. ஸ்டே வாபிள் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பேக் வீல் வாபிள் ஆகுது, அப்படியே நெளியுது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஸ்டே பேரிங்கை மாற்றினா போதும், ஸ்டே பின்னை மாற்றினா போதும். இந்த திருத்தி பார்த்திங்களா, இதுதான் ஸ்டே பின்னு ஸ்டே பேரிங் ரெண்டுத்தையும் மாற்றிட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பேக் பண்ணி நல்லா அருமையாக பிரமாதமாக ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஃபால்ட் இருக்காது. ஸ்டே கிளாம்பு பற்ற வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எப்படி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டே கிளாம்பு மேனுவல். இது எந்த மிஷின் டெய்லி எதுலேயுமே செய்யலை. அந்த ஹோல்ஸ் கூட ட்ரில்லிங்கில் போடல, எல்லாமே பஞ்சு வச்சு போடப்பட்டது தான். கையிலே பஞ்சு வச்சு அடித்து ஒரு திக்கு தகடு எடுத்து, அதை பழைய ஒரிஜினல் ஸ்டேயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாம்பை விட திக்கான ஒரு தகடை எடுத்து அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டு பஞ்சு அடித்து ஹோல்ஸ் போட்டு எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக அதை வளைச்சி தேவையான அளவுக்கு கொண்டு கரெக்டாக அந்த ஷாக்அப்சரை உள்ளே உட்கார வச்சு போல்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு, அதன் பிறகு அது எந்த இடத்துல வரணுன்றதை சென்டர் பண்ணி வீலோட அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சென்டர் பண்ணி வெல்டு பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இது முழுக்க மேனுவலாக கைகளாலேயே அடித்து செய்யப்பட்ட கிளாம்பு தான் இது ஸ்டே பின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டே பின்னு நீடில் பேரிங் எல்லாமே ஒரு 270 ரூபா அப்படி வரும். 2 நீடில் பேரிங் வரும், ஒரு 2 ஸ்டே பின் வரும். அதுக்கப்புறம் 4 ஆயில் சீல் வரும். அது நல்லாயிருக்கும், பெரும்பாலும் போகாது அது. ஸோ நான் கிரீஸ் மட்டும் நல்லா பேக் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வண்டி ஷாக்அப்சர் ஆக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அருமையாகவும் இருக்கும். பேக் பெயின் வராது, பக்காவாக இருக்கும். இன்னொன்று, வண்டி வாபிள் ஆகாது. வண்டி ஓட்டும்போது பின்னாடி நெளிகிற மாதிரியோ பஞ்சரான மாதிரியோ இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி ஃபீலிங்லாம் கொடுக்காது. பழைய பின் அது பேரிங்கு, இது புது பின்னு பேரிங்கு, நீடில் பேரிங்கும் பின்னும் சேர்த்து ஒரு 270 ரூபா அப்படி வரும். பேரிங் அடித்தாச்சு, ஸ்டே பேரிங் அடித்தாச்சு, நீடில் பேரிங்க. இப்போ அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பெயிண்டிங் பண்ண வேண்டியது தான் அதனோட முக்கியமான வேலை. பெயிண்டிங்கில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கலாம், அந்த டின் பெயிண்ட் இருக்குங்களா அது அடிக்கலாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் தின்னாக இருக்கும், அதான் ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்கான பெயிண்ட் அடிச்சுட்டு, நல்லா துப்படிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக திக்கான பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷிங்காகவும் ஷோவாக இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்ப்ரே டின் பெயிண்ட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இது போல் பண்ணி போட்டிங்கன்னா நீண்ட நாள் உழைக்கும், ரொம்ப நாள் ஸ்டே லைஃப் வரும். அதே மாதிரி ஸ்டேவை பற்ற வைக்கும் போது அந்த ஷாக்அப்சர் பாக்ஸ் இடம் மட்டும் போயிருக்கா, இல்லை மற்ற இடங்களும் போயிருக்கா பாருங்கள். மற்ற இடங்கள் போயிருந்தால் வேஸ்ட்டு ரெடி பண்ணுறது. மற்ற இடம் எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்டே பெண்டு இல்லை, பக்காவாக இருக்குதுன்னு சொன்னால் ஷாக்அப்சர் பாக்ஸை அழகாக டிங்கரிங் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அப்படி செய்யப்பட்டதாக இது. மற்ற எல்லா இடமும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணப்பட்டது தான் இது. ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டா துப்படிக்காது, நீண்ட நாள் உழைக்கும். தேவையான அந்த மட்கார்டில் ஒரு சின்ன ஃப்ளாப் மாதிரி போட்டோம்னா கூட நமக்கு தண்ணி அடிக்காது. இது இந்த கிளாம்பில் போய் தண்ணி, வீலில் சுற்றுற தண்ணி மழை நேரங்களில் அந்த தண்ணி போய் ஷாக்அப்சர் பாக்ஸில் விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயிண்டிங் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பக்காவாக க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஸ்டேவை மாட்ட வேண்டியது தான். ஃபுல்லாக க்ரீஸ் இப்போது பேக் பண்ணுறோம். நீடில் பேரிங்கில் நல்லா எடுத்து நல்லா போட்டு கையில் சுற்றினீங்கன்னா அப்படியே உள்ளே அந்த நீடில் பேரிங்குள்ளார போய் க்ரீஸை அப்ளை ஆகிடும்.
அதுக்கப்புறம் ஓட்டும் போது நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். சஸ்பென்ஷன் அருமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆயில் சீல் 4 ஆயில் சீல் வரும். 4 ஆயில் சீல்லையும் க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு பின்லேயும் க்ரீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சீல் உட்கார வச்சு ஃப்ரேமில் ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வண்டிகள்லேயும் இது போல் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் ரெடிமேடாக கூட கிளாம்பு கிடைக்குது. ஸோ அந்த கிளாம்பு நம்ம ஏரியாவில் கிடைக்கல, என்னோடய ஏரியாவில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வழக்கமாக ரெடி பண்ணி போகிறது. இது ரொம்ப காலமாகவே இது வந்து வண்டி ஸ்டே பாக்ஸ் போயிடுச்சுன்னா டிங்கரிங் பண்ணி பாக்ஸை செஞ்சு போட்டு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ரெடிமேடாகவும் வருது, ஆனால் இப்போ வருது. எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி சரியாக வரல. அது இது அதை மாதிரி இது அதை விட திக்காக இருக்கும். தகடு வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது போட்டு சாகாப்ஸில் பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். இது போல்ட்டு போட்டாச்சு. செல்ஃப் லாக் நெட்டு போட்டு பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ சாகாப்ஸரை அமுக்கி பார்க்குறோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.